ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இப்போ வந்து பைசன் படம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் டைட்டில் வந்து பைசன் வச்சுருக்காங்க. ஸோ பைசன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு கொம்பை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்க காமிச்ச கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு மாடோட ஒரு வகை. அது காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் வந்து போஸ் காரஸ். ஆக்சுவலாக காருங்கிறது அதோட ஆக்சுவல் நேம். பைசன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் ஒரு சில பேர் வந்து அதை பைசன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்தியன் பைசனும் சொல்லுவாங்க, பைசனும் சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவல் பேர் வந்து பைசன் கிடையாது. அது பைசனே கிடையாது. அது வந்து கார். அஃபிஷியலாக வந்து சயின்டிஃபிக்காக காருங்கிறது தான் அதோட பேர். பைசனுங்கிற அனிமல் டோட்டலாக வேறு அனிமல். அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஹார்ன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கொம்பு பயங்கர முடியோட இருக்கும். ரொம்ப ஒரு பனி பிரதேச இடத்துல தான் இருக்கும். நார்த் அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அந்த அது வந்து டோட்டலாக வேற ஒரு அனிமல். நீங்கள் பைசன்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கிளியர் கட்டாக வந்து எதனால வந்து இதை வச்சோங்கிறது எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக வந்து அந்த ரிசர்ச்சே பண்ணாமல் வந்து அந்த பைசனுங்கிற நேம் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து இந்த டைட்டிலுங்கிறதே எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி இருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு மேட்ச் நடக்குது, கபடி மேட்ச். இது எப்போ நடக்குதுன்னா ஒரு 1992 சம்திங் வந்து ஜப்பான்ல வந்து ஏஷியன் கேம்ஸ்ல வந்து நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜூனியர் பிளேயராக உள்ள போறாரு. ஸோ அதுக்குள்ள வந்து டீம் பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்குது. ஃப்ளாஷ்பேக் இவர் எப்படி வந்து ஒரு பிளேயராக வந்தாரு, ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி ஒரு பிளேயராக மாறினாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த கிராமத்தில் இந்த பையனுக்கு எப்படி கபடி மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு, எப்படி வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணான். இதில் வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து இந்த ஜாதி பற்றி இந்த படத்தில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எனக்கும் உனக்கும் பகைங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இது ஏன் இருக்குது, ஏன் நான் வந்து உன பாய்ச்சிக்கணும், நீ ஏன் என்னை வந்து இருக்கணும். எனக்கும் உனக்கான பகை கிடையாது, எங்க அப்பனுக்கும் உனக்கான பகை கிடையாது, என் தாத்தாவுக்கும் உனக்கான பகை கிடையாது. ஏதோ ஒரு முன்ன காலத்துல ஏதோ ஒரு பகை இருக்குது. அது வந்து இன்னைக்கு இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த பகையோட பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கான்செப்டா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹீரோ எப்படி வந்து ஒவ்வொரு அப்டக்கிள் வந்து தாண்டி வந்தாங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் உண்மையிலேயே செம்ம கிரிப்பிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே பயங்கரமா வந்து ஒரு மெனக்கட்டு இருக்காரு. ஏன்னா இவன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வருவான், எப்படி இதுல இருந்து இது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு இது கொடுக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணிருக்காரு. என்ன பிரச்சனை ஆயிருச்சுன்னா, ஏற்கனவே ஜெயிச்சிட்டு வந்து நேஷனல் போயிட்டாங்கிறது ஒரு காமிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு ஒரு ஸ்பாயிலர் யூசுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிவ்யூஸ்ல ஸ்பாயிலர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பாயிலரை டைரக்டரா ஓப்பனா வந்து ஆடியன்ஸ் சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே என்ன ஆயிருதுன்னா, இவன் வந்து நேஷனலுக்கு போனானா இல்லையாங்கிற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு ஆங்கிளே போல. கன்ஃபார்மாக அவன் போயிட்டான்டா, இந்த இடத்துல ஜெயிச்சிருவான், இந்த இடத்துல சாக மாட்டான், இந்த இத்தனை பேர் அடிக்க வந்திருக்காங்களே கண்டிப்பாக தப்பிச்சிருவான், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருச்சு. என்னன்னா, எப்படி இதை தாண்டி வந்தான் அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இருக்கு. இதை தாண்டி வந்துட்டாங்கிறது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம மைண்டில் போயிருச்சு. இதனாலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லேக் வந்துருச்சு இந்த படத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் அந்த லேக் கன்ஃபார்ம் வந்திருக்காது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இவ்வளோ ஒரு ஜாதி வெறி பிடிச்ச இடத்துல இங்கேருந்து எப்படி வெளில போவான், இந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது பயங்கரமாக யோசித்து ஒன்று அனுப்பிச்சிருப்பாரு. பட் என்னன்னா, இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சனால நம்மளுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணல. அது வந்து உண்மையிலே டேரக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. மற்றபடி மேக்கிங்கு அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு. படத்தில் ஆனால் வந்து வைலன்ஸ் ரொம்ப ஹெவியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, வயலன்ஸ் ரொம்ப அந்த ஹெவியாக இருக்குது. வயலன்ஸ் அவ்வளோ ஹெவியாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த படத்தில். ஏன்னா வந்து ஒரு நடுவருக்கு அங்கங்கே ஒரு இடத்துல வந்து வயலன்ஸ் காமிக்கும் போது இப்போ குழந்தைங்களை கூட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து யோசித்து கூட்டு போங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. பிளட் எல்லாம் ரொம்ப ஹெவியாக காமிச்சிருக்காங்க. ஃபுல் படத்தில் வயலன்ஸ் காமிக்கல, பட் காமிச்ச இடம்லாம் வந்து ரொம்ப ஹெவியான வயலன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து ஃபுல் குடும்பத்தோடு போகிறதுக்கு வந்து அது ஒரு மைனஸாக இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். பட் என்னன்னா, நம்ம குழந்தைங்களை அவ்வளோ சின்ன வயசில் வந்து இவ்வளோ வயலன்ஸுக்கு காமிக்க வேணாங்கிறது என்னோட வந்து ஒரு கருத்து. துருவ் விக்ரமோட ஆக்டிங் செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. உண்மையிலே வந்து செம்ம எஃபர்ட் போட்டிருந்தாரு. உண்மையிலேயே ஒருத்தன் வந்து ஒரு கபடி பிளேயராக வந்து என்ன கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து பெரிய நடிகருங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா என் பையன் நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்கிற அளவுக்கு வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. அனுபமா வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்து ஒரு கிராமத்து பொண்ணு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா கொடுத்து, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டான்ஸு, நான் லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணுறேன் அவ்வளோதான், அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்கில் வந்து இந்த படத்தில் உள்ளதில் டாப்பில் கலக்கினவர் யாருன்னா பசுபதி தாங்க.
வாய்ப்பே இல்லை. செம்ம சூப்பராக கலக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பையனோட அப்பா, பையனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஊர் ஃபுல்லாக பகை இருக்கு, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவர் மைண்டில் வச்சுட்டு ஒரு சின்ன விஷயமே வந்து பெரிய பகையாக மாறிடுது, வெட்டு குத்துங்கிற ஒரு ரேஞ்சுக்கு டக்குன்னு மாறிடுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சு அது எப்படியாவது வந்து இவனை வந்து ஒரு இதாக இது பண்ணும். ஏன்டா கபடிக்கு போகிற, ஏன்டா கபடிக்கு போகிற, எனக்கு கூட தான் கபடி பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலலாம் ரொம்ப பார்த்துருக்கேன், பட்டு இதில் வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து அதில் போகாதுங்கிற மாதிரி அவங்க செம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பையன் ஒரு பிரச்சனை மாட்டும் போது இவர் அதில் இறங்கி இது பண்ணுறது, உண்மையிலே வந்து பசுபதியோட ஆக்டிங் வந்து உண்மையிலே வேற லெவலு. படத்தில் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கிராமத்துக்கு ஏற்றாப்புல ரொம்ப ஒரு அருமையான ஒரு மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, எடிட்டிங்கு, டிஐ எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை நல்லா கொண்டாடலாம். இந்த படத்தில் கொஞ்சம் அந்த ஒரு சில வயலன்ஸ் சீன்ஸ் வந்து ஓவர் வயலன்ஸாக இருக்கிறனால குழந்தைங்களை கூட்டு போகிறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் போய் பார்க்கலாம். யூத்துக்கு இந்த படம்லாம் ரொம்ப போய் பிடிக்காது. ஏன்னா ஒரு யூத்துக்கு வந்து ஒரு அடுத்த ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு லேக் இருக்குது. எண்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து தூக்குது. கடைசி எண்டு ஒரு கிளைமேக்ஸ் மாத்திரம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவன் யாருக்குன்னா செலக்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முன்னாடியே ரிவீல் பண்ணது ஒரு வேஸ்ட்டாக போச்சு. அதே மாதிரி டேரக்டர் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரண்ட்டுக்கு எல்லாருமே கலர் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளாஷ்பேக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாரி செல்வராஜ் வந்து கரண்ட்டே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காமிச்சிட்டு கடைசியாக ஆக்சுவல் மேட்ச் போகும்போது மாத்திரம்தான் அவர் வந்து கலருக்கு மாற்றுவார். ஸோ அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர்ஸ் இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும்.